மற்ற காய்கறி செடிக்கும் இந்த மிளகாய் செடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற காய்கறி செடியில் காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த செடி வந்து காய ஆரம்பிச்சிடும். ஆனால் மிளகாய் அப்படி கிடையாதுங்க. அந்த காய்கள் வந்து பழுக்க ஆரம்பித்தாலும் அந்த மிளகாய் செடி வந்துட்டு நல்லா பசன்னு தான் அடுத்தடுத்து பூக்கள் காய்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பழுத்த மிளகாய்களை நம்ம பறிச்சிடலாம். இது வந்து நீட்ட மிளகாய், இங்கே வந்து குண்டு மிளகாய் இருக்குது. நல்லாவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. சமையலுக்கு வாங்கின மிளகாய் தான் இது. அதிலேருந்து ஒரு மிளகாய் எடுத்து உதிர்த்து விட்டு நான் வந்து செடியை உருவாக்கியிருக்கேன். இந்த மிளகாய்களை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 மிளகாய் எடுத்து வச்சு நம்ம விதைக்காகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் விதைக்காக எங்கே வாங்கணும் அப்படின்லாம் அலைய வேண்டாம். சமையலுக்கு வாங்கின மிளகாய்களே போதும்.